ஹே கைஸ், தம்ப்நெயில் டைட்டில் கார்டு எது பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு ராஸ்பெரி ரிலேட்டட் டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்றத டைட்டில் கார்ட்லேயே பார்த்தாச்சு. எப்படி பண்ண போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பால் எடுத்தாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இது வச்சாலே தெரியும் நம்ம பாலை திரித்து ஏதோ பண்ண போகிறோன்னு. ஸோ ரொம்ப சிம்பிள். பால் நல்லா கொதித்து மேலே வரும்போது லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது திரிஞ்சு போய் நமக்கு சென்னான்னு சொல்லுவாங்க அதை ஹிந்தியில், விச் இஸ் பன்னீர் மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ இப்போ பால் நான் ஆன் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா இப்போது ஆல்மோஸ்ட் வர ஸ்டேஜில் அந்த ஏடு இல்லாமல் என்ன பண்ணுங்கள், யூஸ்வலாக அதாவது க்ரீமி டிஷ்ஷஸ், அதாவது பன்னீர் பட்டர் மசாலா, டிக்கா மசாலா மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏடு இருக்குல்ல, இதை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ரீமுக்கு பதிலாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஜாமுன் தான்றதுனால நான் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நல்லா இப்போது பால் பொங்கி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூனாக நான் லெமன் ஜூஸை மில்கில் ஆட் பண்ணுறேன். ஒரே டைமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக கேர்டில் ஆகாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அது திரிஞ்சு தனியாக பால் அந்த இது தனியாக, கேர்டிலானது தனியாக, அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வாட்டர் தனியாக இருக்கும். அந்த வாட்டர் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப குட் ஃபார் ஹெல்த். ஸோ காய் வேக வைக்கும் போதோ இல்லை சாம்பார், ரசம் எதில் வேணால் நீங்கள் போடலாம். சூப்பராக இருக்கும். எலுமிச்சம்பழம் டேஸ்ட்லாம் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இப்போ நல்லா கேர்டில் ஆகிடுச்சில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் பக்கத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அழகாக வச்சு அதை நல்லா 10 மினிட்ஸ் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசிஞ்சு பால்ஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாமுனுக்கு பேஸ் ரெடி. ஸோ இப்போ ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணிடுறேன். இந்த இது நான் நைட்டு தான் பண்ணுறேன், சமையல்லாம் முடிச்சாச்சுனால நான் அந்த வாட்டர் ஆக்சுவலி வேஸ்ட் பண்ணிட்டேன் தான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு, தட் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர், டேப் வாட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு இதை நான் ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜாமுன் சொன்னோடனே தெரிஞ்சிருக்கும். இப்போது குலாப் ஜாமுன் இதெல்லாம் ஒரு தனி டிஷ்ஷஸ். ஸோ இது மாதிரி பேசிக்காக இதெல்லாமே ரசகுல்லா டைப் தான். அது பன்னீர் ஜாமுன்னா பன்னீர் எசன்ஸ், தட் இஸ் ரோஸ் எசன்ஸ் விட்டுருவாங்க. ஸ்ட்ராபெரி ஜாமுன்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ். இன்றைக்கி நான் ராஸ்பெரி ஜாமுன் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் ராஸ்பெரி எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். மற்றபடி பேசிக்காக ஒரே இது தான். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே பன்னீர் நமக்கு சாஃப்டாக வேணும். ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ண போகிறதுனால நமக்கு சாஃப்ட் பன்னீர் வேணும். உங்களுக்கு இதே மாதிரி இப்போ நீங்கள் கட்டி இது மாதிரி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா வாட்டரும் இது போனக்கப்புறம் நல்லா இது மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்தில் வச்சு ஒரு தலை மேலே ஒரு நல்ல ஹெவியாக வெயிட் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்யூபு மாதிரி பன்னீர் கிடச்சிரும். நமக்கு பிளாக் மாதிரி ஆகிடும் பன்னீர். அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணும்போது அந்த மாதிரி ஹார்ட் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையானது சாஃப்ட் பன்னீர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக இந்த மஸ்லின் கிளாத்தில் எடுத்து இது மாதிரி எல்லா வாட்டரையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு நேராக நம்ம நல்லா அதை பீட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா எக்ஸஸ் வாட்டரையும் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வெயிட் வச்சு அதை நல்லா சேஃபாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸில் நல்லா ஹார்ட் பன்னீர் மாதிரி, தட் இஸ் ஒரு பிளாக் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு மேலே நல்லா ஒரு தலை மேலே ஒரு வெயிட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது வந்துடும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ இதை நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். தட் இஸ் ஒன்றுதோட ஒன்று ஒட்டாமல் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதை நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டவுன் த லைன், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணோம்னா சூப்பராக ஒன்று சேர வந்துடும். அதான் சப்பாத்தி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துடும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் நான் நல்லா மேஷ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரம்பிள்ஸ் அவ்வளோ இல்லை பார்த்தீங்களா. 5 more மினிட்ஸ் நல்லா இது பண்ணிவிட்டு தென் ஐ வில் ஷோ யூ. இன்றைக்கி நான் பண்ண போகிறது ராஸ்பெரி அப்படின்றதுனால அதோட அந்த கலர் அண்ட் இது வர்றதுக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இட் கேன் பி லிக்விட் ஆர் ஜெல், ரெண்டு இருக்குது. எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக அந்த லைட்டாக அந்த பிங்கிஷ் டச் வரட்டோன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமையும் தாராளமாக பண்ணலாம். வெறும் எசன்ஸ் மட்டும், அது பர்சனல் சாய்ஸ். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ்.
அவ்வளோதான் 90% நம்ம ஒர்க்லாம் ஓவர். இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு அந்த கேப்பில் இப்போ என்ன பண்ண போகிறோம், சுகர் சிரப் ரெடி பண்ணிட போகிறோம். ஸோ 1:2 ரேஷியோ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சிரப் வந்து கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி, அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரதுக்கு. ஸோ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே இது பாயில் ஆகட்டும். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா சுகர் வந்து டக்குன்னு கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கட்டும். ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா பாயில் ஆனதுக்கப்புறம் அது இன்னும் சைஸ் பெருசாகும். அதுக்கப்புறம் வந்து சரியாக வேகாது. ஸோ இது மாதிரி நான் எடுத்துருக்கிற அளவு, தட் இஸ் 1 லிட்டர் மில்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 பீசஸ் வரும், 30 பால் வரும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் சிரப் பாயில் ஆகிடுச்சு. ஃப்ளேமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ளேமை வந்து மீடியம்க்கோ லோக்கோ ஆக்காமல் ஹைலியே அப்படியே வந்து ஒரு பாலும் கையில் தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒன்றா எல்லா பாலையும் வந்துட்டு உள்ளே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிவிட்டு ஃபார் 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஹைலியே நல்லா பாயில் ஆகட்டும். லேட்டர் அதை மீடியமில் வச்சு 5 மினிட்ஸ் பண்ணால் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போது ஒன்றா நான் உள்ளே போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோஸ் இட் வித் த லிட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வச்சா இது 2 ஆகும், அப்படி டபுள் மாதிரி ஆகிடும் சைஸில். ஸோ இது ஆட்டும். இந்த கேப்பில் இது மாதிரி ராஸ்பெரி எசன்ஸ் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இது தவிர எந்த பெரி ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் ரோஸ் எசன்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஹையில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சைஸ் தெரியுதா, இட் ஹஸ் நைஸ்லி ஃப்ளஃப்ட் அப். ஸோ இதே ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அகெயின் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு பாயில். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இது நல்லா வெந்தாச்சு. இப்போ ஐ எம் ஆடிங் த ராஸ்பெரி எசன்ஸ். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளேவர் வில் ஜஸ்ட் இவாபரேட் அவே. ஸோ அது உள்ளே வந்து நல்லா அந்த எசன்ஸ் இருக்காது. இந்த ஸ்டேஜில் போட்டால் இட் வில் பி பர்ஃபெக்ட் அண்ட் அது உள்ளே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் ஒரு இதுக்குள்ளேயும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், த ராஸ்பெரி ஜாமுன் இஸ் ரெடி ஃபார் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோ இனிமேல் சீக்கிரம் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் என்ஜாய். இது பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. See you. Bye-bye.